ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். மீண்டும் ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். பொதுவான நாட்டு நடப்புகள். கேகே நகரில், இது வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் நான். கேகே நகரில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அப்படியே ஒரு 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 10 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இருக்குது. இன்றைக்கி எப்படியெல்லாம் நாட்டில் வந்து நூதனமான திருட்டுக்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற விஷயந்தான் இது. இதில் பாருங்கள், இதை ஏன் மக்கள் இப்படிலாம் பண்ணுறாங்க? இல்லாமையா, இயலாமையா, உழைக்க முடியாமையா, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாம் கொடுத்துன்னு இருக்கோம் இல்லையா? ஒரு கசகசன்னு ஒரு ஏரியாவில், அது மாதிரி கேட்கறதுல ஏதோ ஒரு ஏரியா போல் இருக்குங்க. ஏரியா பேர்லாம் தெரில. நான் மெசேஜை மட்டும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. பக்கத்து வீட்டில், இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடுன்னு வச்சுங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு மாதிரி வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு குழந்தை இருந்திருக்காங்க. இந்த வீட்டில் வந்து அம்மா, பொண்ணு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க. 2 பக்கத்து வீடு. அதில் பெரியவங்க, வயசானவங்க ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க எப்போது எதனா ஒன்று வேணும் கொள்ளணுன்னா வேலைக்கு கடைக்கு போயிட்டு வர கொள்ள இருப்பாங்களாம். அந்த பெரியவங்க, இந்த பக்கத்து வீட்டிலேருந்து வயசானவங்க ரெகுலராக அவங்க தான் பண்ணுவாங்களாம் அந்த வேலையை. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கடைக்கு ஒரு 11 மணி இருக்குமா, பகல்லையே கடைக்கு போனவங்கள ஆளை காணுமா. இவங்க அங்கே அந்த பக்கத்து வீட்டுக்காரு அவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே இங்கே எல்லாத்தையும் தேடி பார்த்துருக்காங்க. எங்கேயும் வந்து பாட்டி கிடைக்கல. அப்புறம் போலீஸ் கூடயும் சேர்ந்து எல்லாம் தேடி இருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ்லேயும் வந்து தேடி இருக்காங்க. போலீஸ் வந்தோம், தேடியும் எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் அந்த பாட்டியோட பேரன் தான் நினைக்கிறேன், பேரனா பையனான்னு தெரில, மறந்துட்டுருக்கேன் நான். அவன் வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, நம்ம இந்த மாதிரி நோட்டீஸ் அடித்து தேடலாமா அப்படின்னு. உடனே அதுக்கு என்ன அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு 100 நோட்டீஸ் அடித்து ஒட்டுவோம். பாட்டி கிடைக்கவே இல்லையா, பாட்டி எங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லி பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒட்டியிருக்க நோட்டீஸும் அடிச்சிருக்காங்க போல். அடிச்சுக்கிடுச்சு. இப்படி எல்லாம் தேடிக்கிடி எல்லாம் பார்த்து உங்களுக்கு பாட்டி எங்கன்னே போலீஸும் தேடிக்கிட்டு இருக்காங்களா, கண்டுபிடிக்க முடியலையா. அப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த பாட்டியோட பேரனா பையனா யாரோ தெரில, அவர்கிட்ட என் பாட்டி செவிரேறி குச்சி எங்கன்னா ஓடி இருக்குமா அப்படின்னு ஏதோ கேட்டிருக்காரு. அப்போ இந்த பையன் யோசனை பண்ணியிருக்கான், இவர் ஏன் திடீர்னு செவிரேறி குச்சி ஓடி இருக்குன்னு சொல்கிறாரு என்னன்னு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி சொன்னார் பக்கத்து வீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பையன். உடனே அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்கார கூடவே இருந்தார் இல்லையா, அவர் கூட தேடினார் இல்லையா, அவரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு 6 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே சரிங்கன்னு சொல்லியிருக்காரு பக்கத்து வீட்டுக்காரரும். 6 மணி எனக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஃபோனை எடுக்கலை. அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு குழந்தை இருக்க போல், எடுக்கலையே. என்ன ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு பார்த்தா வீடு பூட்டியிருக்கான். என்ன நடந்த சம்பவம் என்னென்னா, இவங்க எங்கே போய் பிடிச்சிருக்காங்க, எங்கேயோ திருச்சியிலேயே எங்கேயோ அந்த பக்கத்து வீட்டுக்காரோட அக்கா கடை இருக்கான். அந்த கடையில் அந்த ஆள் வந்து அக்கா கடையில் மளிகை கடையில் இருக்கார் வேலை செஞ்சுக்கிட்டு. இங்கே சென்னையில் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்க எங்கே யாரோ அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் எங்கே மறைவாக இருந்திருக்காங்க போல். என்ன நடந்திருக்குன்னா, இந்த பாட்டி வந்து ஒரு 2 பவுன் செயினோ ஏதோ கழுத்தில் போட்டிருந்துருக்கான். புருஷன் முன்னாடி 2 பேருமே அந்த பாட்டியை வீட்டுக்குள்ளே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் காலையும் கழுத்தையும் போட்டு அமுக்கி அந்த பாட்டியை கொன்னுட்டு அந்த நகைகளை திருடிட்டு, இந்த பாட்டியை ஒரு கோணி பையில் வச்சு அமுக்கி நம்ம கேஸ் சிலிண்டர் வைப்போம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே வச்சு ஒழிச்சிட்டு தான் கூடவே இருந்து இருந்தாலும் தேடி இருக்கார் இந்த பாடியை. இவங்க இதுக்கு இடையில போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மறுநாளைக்கு சொல்லவும், இந்த பாட்டியை இவங்க 2 வீலரில் வச்சுருந்துருக்காங்க போல். பொண்ணையும் பொண்டாட்டியை உட்கார வச்சுக்கிட்டு 2 வீலரில் மூட்டையை தூக்கி முன்னாடி ஃப்ரண்ட்டில் இந்த ஆக்டிவா மாதிரி போல் வச்சுட்டு, அது மேலே ஒரு துணியை போட்டு இந்த அவங்க பொண்ணை தூக்கி அது மேலே உட்கார வச்சுக்கிட்டு கிளம்பி போய் அந்த பாட்டியை எங்கேயோ ஒரு ஏரியிலையா எங்கன்னு தெரில, எனக்கு மைண்டில் இல்லை எனக்கு. அங்கே அதில் எங்கேயோ போட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆகிட்டுருக்காங்க போல். என்னென்னா இவங்களுக்கு இதே வேலையாக இதுக்கு முன்னாடியே, அதுக்கப்புறம் அவரை பற்றி விசாரித்தா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எங்கள் ஒரு ஏரியாவில் இருந்து இந்த மாதிரி ஒரு வயசானவங்க நகைக்காக அவங்கள பிடிச்சி இந்த மாதிரி கொன்னுட்டு வீட்டை காலி பண்ணிவிட்டு தப்பிச்சு ஏதோ வாழ்ந்துருக்காங்க போல். இவங்களுக்கு இதே வேலையாக.
எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வயதானவங்களுக்கு கூட உலகத்தில் நடமாட முடியல பாருங்கள் இந்த நகையால். இன்றைக்கி தங்க வைக்கிற வேலை போல் இருக்குது. ஏன் இப்படிலாம் அவங்க பண்ணுறாங்க? கடைசியில் பிடிச்சிட்ருக்காங்க எல்லாரையும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு யோசித்து பார்த்தோம்னா, இயலாமையா எல்லா அப்படி தான் நினைக்க தோணுது. ஏன் உழைச்சி வாழலாமேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் முடிய மாட்டேங்குதே. உழைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு இன்றைக்கி போய் காலையிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சாலே ரூ. 1000 கூலி சம்பாதிக்கிறவன்லாம் இருக்கான். 700, 800, ரூ. 500லேருந்து ரூ. 1000 சம்பாதிக்கிறவன்லாம் இருக்கான். அழகாக 3 பேர் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு. 3, 4 பேர் சாப்பிட்லாம். ஏன் இப்படி இருக்காங்க? சாப்பாடோடு போகிறதில்லன்னு வச்சுக்கங்க. எக்ஸட்ரா நிறைய இருக்குது. இதனால் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. என்ன இருந்தாலும் கஷ்டம் பாருங்கள். வயசானவங்கள்லாம் வீட்டில் இருக்கிறத கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும். பக்கம்லாம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. வேறு வழி இல்லை நமக்கு. அக்கம் பக்கம் யார் என்னன்னு தெரியாமல் பழக விட்டுறாதீங்க. கவனமாக இருங்கங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. நன்றி.